மாடசாமி ஐயா, இந்த நேரத்துல முத்தப்பா, யாரு? உன்னை போலவே ஒருத்தன் இந்த ஊருக்கு திடீர்னு வந்திருக்கானே, அவன் தான். என்ன போலவே ஒருத்தனா? கனவுல பாத்தியா? இல்ல, என் கண்ணால பார்த்தேன். கண்ணாடி வேற போட்டிருக்க. முத்தப்பா, பெண்ணை எப்படிதான் முடியும்? ஓ, ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி எப்படி? உலகத்துல ஒரே மாதிரி உருவத்துல ரெண்டு பேர் பிறக்கிறது இல்லையா? பிறக்கலாம், அதையும் நம்பலாம். ஆனா அருவி கரையில, ஆலமர தோப்புல, பாறை உச்சியில நீ பாடின அதே பாட்ட, அதே ஆலோலத்தை அவனும் பாடினானே, அது எப்படி? அவன் எப்படி பிறந்தான்? சொல்லுடா, சொல்லு. அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க, அவரை விட்டுருங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அது வரைக்கும் அடிப்பேன். அண்ணே, நீ எங்க நெஞ்சில் அடிச்சது போதாடா? எங்க வாழ்க்கையை சின்ன பின்ன பண்ணது போதாடா? போ வெளியில, முதல்ல வெளியே போ. போக மாட்டேன். உனக்கு இவனுக்கு எப்படி ஒரு அவமான சின்னம் பிறந்ததுங்கிற உண்மை தெரியாம நான் போகவே மாட்டேன். எப்படி பிறக்க முடியும்? நாங்க காதலிச்சோம், ஆனா அதைத்தான் நீ அழிச்சிட்டியே. நாங்க விட்ட கண்ணீர் ஆறா மாறி இருக்கலாம், ஆனா எப்படி மாற முடியும்? அண்ணே, நீ செஞ்ச கொடுமையை கொஞ்சம் நினைச்சு பாரு. ராஜலிங்கம், என்னது? இதுக்கு பேர் தான்டா வஞ்சம், சபதம், பழிக்கு பழி. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு கூட புரியலையே. புரியல? எனக்கு நீ ஒரே தங்கச்சின்னு உன்னை நான் சீராட்டி வளர்த்தேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ பிச்சைக்கார வலையில சிக்கின, என் முகத்துல கரிய பூசின. ரெண்டு நெருப்பு தானே மெழுகுவத்தி சூரியங்கிட்ட சொந்த கொண்டாட முடியுமா? அதனாலதான் உங்களை பிரிச்சேன். அத கல்யாணமே முடிஞ்சு போச்சே, பழைய கதையை ஏன் பேசுறீங்க? கல்யாணம் அது எப்ப முடிஞ்சது? நான் சிறையில சித்திரவதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே. உன் காதலன நான் கொன்னேன், இது என் மேல சுமத்தப்பட்ட குத்தம். ஆனா இப்ப இவன் உயிரோட இருக்கானே, அப்ப நான் அனாவசியமா தண்டனை அனுபவிச்சனே, அதுக்கு என்ன பதில்? அப்படின்னா கல்யாணத்தப்ப ஏன் ஆசீர்வாதம் பண்ணீங்க? அதுக்கு சம்மதம் தானே அர்த்தம்? அது ஊருக்காக நடத்தின நாடகம். ஆனா இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. உங்க மூலமா ஒரு வாரிசு இந்த உலகத்துல பிறக்க கூடாது. அதுதான் இப்ப என்னுடைய ஆசை. கல்கண்ட போடுவீங்கன்னு வாயை திறந்தோம், கந்தகத்தை கொட்டிட்டீங்களே. தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. முடியாது. நான் சிறைக்கு போறதுக்கு காரணமா இருந்தவங்க ரெண்டு பேரையும் சாகர வரைக்கும் சிறையில் அடைக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், இனிமே எனக்கு உங்க சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம். எங்களை விட்டுடுங்க, உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டோம். எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு ஓடி போயிடுறோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க. இந்த முதல் இரவு தான் உங்க கடைசி இரவு. இனிமே தனி இரவு தான், எல்லாமே தவிக்கிற இரவு தான். ஆமா, அன்னைக்கு உங்களை பிரிச்சேன், சிறையில் அடைச்சேன், சேரவே விடாம தடுத்தேன், காவலுக்கு ஆளையும் போட்டேன். ஆனா இப்ப இவனை போலவே ஒருத்தன் வந்திருக்கானே, என் குடும்பத்தையே குறி வச்சு தாக்குறானே. யாரவே? நீ எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான். என்னடா பதில்? உண்மை எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு வேடிக்கை காட்டு, அத தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டுறேன்.
அடித்து கையால சாகிறத விட இவன் ஏதையாலேயே சாக. ஐயோ என்னங்க இது? என்ன சொல்லியே கேட்காம மறுபடியும் அந்த பைய கூடவே சுத்திக்கிட்டு திரியறாடி. காதலா காதல். இன்னைக்கு இவ கல்யாணம் நடந்தாலும் எப்படிங்க முடியும்? ஏன் முடியாது? நான் இப்பவே போறேன். நொண்டியோ ஊமையோ குருடனோ செவிடனோ இல்ல குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, எவனையாவது ஒருத்தனை இழுத்துக்கிட்டு வர்றேன். உடனடியா இவ கல்யாணம் முடிஞ்சே ஆகணும். அது வரையிலும் இந்த கழுதைய ரூம்ல பூட்டி வை. நொண்டியோ ஊமையோ குருடனோ செவிடனோ இல்ல குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, எவனையாவது ஒருத்தனை இழுத்துக்கிட்டு வர்றேன். உடனடியா இவ கல்யாணம் முடிஞ்சே ஆகணும். காதல் கோழைகளை இங்க வாங்க. இங்க தடுக்காதீங்க, சாக விடுங்க. கட்டி தழுவி கன்னத்தை வருடி முத்தமலை பொழிஞ்சு அழுது சிரிச்சு இத்தனாயிரம் ஆசையில மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சாகலாமா? வாழ முடியாது. காதலிக்கிறது குற்றமாச்சே. அது யாரு போட்ட சட்டம்? ஒரு அகம்பாவக்காரன். ஆனா ஆண்டவன் கொடுத்த உயிரை அழிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அது ஆண்டவன் போட்ட சட்டம். அந்த ஆண்டவன் பெரியவனா இந்த அகம்பாவக்காரன் பெரியவனான்னு நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசீவர்ணம் ஜதத்பஜம் சன்னவதனம் ஜாயே சர்வவிக்னோபசாந்தே பிரதே சர்த்தம் பாப்யாம் சுபேபோவனே முகூர்த்தே ஆத்யப்ரம் சுதமன்மந்தே அஷ்டாதிந்தமே ஆரவர்ஷே பரதகண்டே மேரோஹ நேவாஸ்தே பிரகாப்தே வர்த்தமானே விவகாரிகே பிரபவாதி சத்யாஹ சம்மத்சராணா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நிச்சயமா நடக்கும். நடந்தா கொலை விழும். அதையும் பார்க்கலாம். நீங்க நடத்துங்க. போடா. ஆங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி தபகேத்வம் ஜீவசரதாம் சதம். ஏய், தாலி கட்டி முடிஞ்சாச்சு. உங்க ஆட்களுக்கு விருந்து கொடுத்தாச்சு. உனக்கு விருந்து வேணுமா? போடா, உங்க முதலாளிட்ட சொல்றேன். உனக்கம்மா இந்த நிலைமை. ஐயோ தம்பி தம்பி, காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா
ராஜலிங்கம் அவங்கள வாழ விட மாட்டான்னு சொன்னே தம்பி, கேட்டியா? நான் இருக்கேன், இவங்க 2 பேரையும் ராஜாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொன்னேப்பா. இப்ப இந்த ராணியோட கதைய பாத்தியா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தேவி, தேவி, நீ இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா? அண்ணே, அண்ணே, நான் கூப்பிட்டா என் பொண்டாட்டி என் கூட வரமாட்டேங்கிறா. நீங்க அவகிட்ட சொல்லி என் கூட அனுப்பி வைங்கண்ணே, அனுப்பி வைங்க. நீ வரப்போறியா இல்லையா? ஊர்ல ஒரு பணம் கிடைச்சா விடமாட்டானுங்க போல இருக்கு. எங்க வந்த? பணத்தை புதைக்க வந்திருப்பான். புதைக்க வரல, புதைக்கப்பட்ட ரகசியத்தை தோண்டி எடுக்க வந்திருக்கேன். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? ஊமைகளுக்காக ஒரு செவிடங்கிட்ட பேசுறேன். ஏய், உனக்கு என்னடா வேணும்? இந்த பணத்துக்கு பதில் வேணும். ஊருக்கே தெரியுமே நீ எப்படிப்பட்டவன்னு. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, மாப்பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அது சகிக்காம இவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏண்டா? ஆமா, அவ்வளவுதான். போ, நில்லு. நான் அவ்வளவு சுலபமா போக மாட்டேன். ஏன் வாகனத்தை வில்லா வளைக்க போறியா? உன் மானத்தையே வளைச்சு காட்ட போறேன். விலாங்கு மீனை விழுங்குறதுக்கு தவளை வாய் வளர்க்க கூடாதுப்பா. வாயும் கிளியும் வயிறு செதறும். நீ புயல பானையில் அடைக்க நினைக்காதப்பா. பானையும் உடையும், உன்னை போல மத யானையும் செதறும். இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட நீ யார் மேன்? சொல்றேன்டே, பக்கத்து வீட்டுல புருஷன் மனைவியோட கொஞ்சனா தலையிடுறது அநாகரிகம். அதே புருஷன் மனைவியோட தலையறுத்தா சும்மா இருக்க முடியுமா? உங்க அப்பன் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுத்தாரு. நான் பண்ணி வச்சேன். அதை சகிக்க முடியாம கொன்னுட்டாரு, குடும்பத்தையே நாசமாக்கிட்டாரு. போய் இப்படி பழி போடுற ஒன்ன நான் நினைச்சா இப்பவே இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஏய், மிரட்டுறியா? நான் ஆடிக்காத்துல பறக்கிற இளவம் பஞ்சு இல்லடா, 6 அடி அஸ்திவாரத்துல எழும்புன இரும்பு சுவர். புயல் அடிச்சாலும் உதிராத பூ, அலை அடிச்சாலும் கவிழாத கட்டுமரம், இடி விழுந்தாலும் சாயாத கோபுரம். நீ 1000 தான் பேசினாலும் எதையும் நிரூபிக்க முடியாது. முடியும். இந்த சாவுக்கு நீதான் காரணம். எப்படி சொல்ற? உன் பழைய கதை எனக்கு தெரியும்டா. காதலிக்கிறவங்களை சித்திரவதை செய்யறது உனக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவங்களை அள வைக்கிறதுல உனக்கு ஒரு ஆனந்தம். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஆதாரம் ஆணித்தரமா இருக்கு. சொல்லேண்டா பார்க்கலாம். அதுதான் உன் சொந்த தங்கையோட வாழ்க்கை. என்ன என்ன சொன்ன? விளக்கமா சொல்றேன். உன் தங்கச்சி ஒரு ஏழைய காதலிச்சாங்க. பிரிக்க பார்த்த, முடியல. கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அவங்க சேர்ந்து வாழ முடியாம ரகசியமா அடைச்சு வச்சிருக்க, சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க இருந்தோ வந்த அநாத பயணி. உனக்கு எப்படி தெரியும்? பெத்தவங்களை பத்தி பிள்ளைக்கு தெரியாதா? அப்படின்னா உன்னை கொன்னுவோம் நரம்புகளை எண்ணாம சிறைக்கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்களே உன் தங்கச்சி, அவங்க கணவனும். அவங்களுக்கு பிறந்த புள்ளடா அண்ணா. சிறையில் பூத்த சின்ன மலர். இல்ல, இல்லவே இல்ல. ராஜலிங்கம், எடுபடிகளை கூப்பிடுறதுக்கு முன்னால உனக்கு ஒரு எச்சரிக்கை. உன்னால விழுந்த காதல் பணங்கள்ல இதுவே கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் இப்படி ஒரு பணம் விழுகிறதா இருந்தா அது உன் மகளோட பணமா தான் இருக்கும். நெவர். அப்படி நான் சாகிறதா இருந்தா அது உன்னை சமாதி கட்டத்துக்கு அப்புறமா தான் இருக்கும். நீ சும்மா இருடி. இது நான் உன் அப்பனுக்கு விடுற சவால். ராஜலிங்கம், நல்லா கேட்டுக்க. நான் உன் பொண்ணைய கடத்த போறேன், காதலிக்க போறேன், தாலி கட்ட போறேன். நீ என்ன செய்ய போற? முதலிரவனுக்கே தடுக்க போறியா? சிறை வைக்க போறியா? இல்ல இதே மாதிரி தூக்க தொங்க விட்டு உன் பொண்ணை பணமாக்க போறியா? எரிமலை மேல நின்னு மகடி ஊதுறியா? மகடி ஊதல மாமனாரே,
பளபளப்பான பாம்பு மனுஷன் நீ உன் நச்சு பள்ளிய பிடுங்கி எறிய போற. அதையும் பார்க்கிறேன். நீ மட்டுமில்ல, நான் மட்டுமில்ல, இந்த நாடே பார்க்கத்தான் போகுது.